ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லவ் சாங் ஃபார் லிசன் எபிசோட் 15. போன எபிசோடில் மாஸ்டர் யாங்க கொண்டிருப்பாங்க. அக்கி என்னென்னா நானும் ஹீரோயின்லாம் லவ் பண்ணியிருக்கோன்னு பொய் சொல்லியிருப்பான் ஹீரோட்ட. ஆனால் ஹீரோக்கு எல்லாம் தெரிய வந்திருக்கும் அக்கி நம்மகிட்ட பொய் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ மாஸ்டர் சாகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஹீரோயின்கிட்ட பேசுகிறான்னு தான் காட்டுறாங்க. ஸோ மாஸ்டர் கரெக்டாக ஹீரோயின் அவங்களுக்கு நேராக திருப்பி வச்சுட்டு நகராதன்னு சொல்லிட்டு உன் ஆசைப்படி என்னால் எதுவுமே செய்ய முடியாது, இப்போ நடந்ததுக்கெலாம் ஒன்று நீயே பழி போட்டுக்கிடாத, எப்பவும் ஹாப்பியாக இருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மனுஷன் அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. லாஸ்ட் டைம் கூட ஹீரோயினோட ஹாப்பினஸை தான் திங்க் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணிட்டுருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துல ஹீரோவும் வராங்க. வந்ததுமே அங்கே மாஸ்டர் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு தொடணும்னு போகிறாங்க. ஹீரோயின் உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீ என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கேருந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போங்க உங்கள் கூடயே அப்படின்னு சொல்லவும், ஹீரோ என்னென்னா நான் அவங்களெல்லாம் போக சொல்கிறேன், நான் அவன்கிட்ட கண்டிப்பாக பேசணும்னு சொல்கிறாங்க, இனிமேல் அது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் இப்போதைக்கு எதுவும் பேச வேணான்னு சொல்லிவிட்டு அந்த இருந்து மற்ற அசாசியன்ஸு பாதுகாவலருங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோயினும் மாஸ்டரும் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்ட அந்த மூமெண்ட்டை தான் குட்டியாக ஒரு கிளிப் காட்டுறாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப சென்டிமெண்ட்டாக தான் இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அதுக்கும். ஹீரோயின் இப்போ இறந்து கிடக்கிற மாஸ்டரை பார்த்துட்டு, உங்கள் கண்ணு ஃபஸ்ட் டைம் மூடி இருக்கிறத நான் பார்க்கேன், ரெஸ்ட்டே இல்லாமல் டே நைட்டாக இருந்திருக்கீங்க, எப்படி இவ்வளோ நாள் ரெஸ்ட் இல்லாமல் உங்களால் இருக்க முடிஞ்சிச்சு, எல்லாம் என்னை பற்றி கவலைப்பட்டதுனால தானே சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோயின் ரொம்பவே பிரேக் ஆகி அழ ஆரம்பிக்காங்க. இன்னொரு பக்கம் அப்படியே ஹீரோ இங்கே அரண்மனைக்கு தான் வந்துட்டுருக்காங்க. அப்படி வரும்போது அக்கி இவங்க ராணி 3 பேருமே ஹீரோ மறந்ததுனால எல்லாமே பொய் சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் ஹீரோக்கு இப்போதைக்கு எதுவுமே ஞாபகம் வரலனாலும் இவங்க நம்மளோட பொய் சொல்லியிருக்கா மட்டும் உறுதியாக தெரியுது. அப்படிங்க அரண்மனையில் மீட்டிங் தான் போயிட்டு இருக்கு அமைச்சர்களோட. அங்கே போனதுமே ஹீரோ நிற்க வேண்டிய இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல இவங்க இருக்கான். ஸோ ஹீரோவை பார்த்ததுமே கீழே இறங்கி வரான். வந்ததுமே இவ்வளோ நாள் என் இடத்துல இருந்து எல்லாம் செஞ்சதுக்கு தேங்க்ஸ்ன்னு ஹீரோ சொல்லவும், பதிலுக்கு அவன் ஏதோ பேச வரான். ஆனால் அது ஹீரோ கண்டுக்கிடாமல் அப்படியே அவங்களோட இடத்துல போய் நின்றுக்கிட்டு ஹெட்மினிஸ்டரை பற்றி இப்போ எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும், அதுக்கு இவங்க தான் பதில் சொல்ல வரான். ஆனால் ஹீரோ என்னென்னா, ஹெட்மினிஸ்டர் நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இதில் இவங்களுக்கு நோஸ் கட் ஆன மாதிரியே ஃபீல் ஆகுது. அடுத்த சீன்லேயே தனியாக இவங்களும் ஹீரோவும் தான் மீட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்ததுமே நான் கேள்விப்பட்டேன் வர வழியில் பெரிய பிரச்சனை நடந்துச்சு, அந்த அசசின் குரூப்போட லீடர் மாஸ்டர் யாங்கையே கொண்டுட்டாங்களாமே சுற்றி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லவும், இந்த இடத்துல ஹீரோ என்னென்னா, அந்த அசசின்ஸ் குரூப்புக்கெலாம் நீங்கள் தான் ஒரு காலத்தில் ஸ்பான்சராக இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஏன் அதுக்கு நான் ஸ்பான்சர்னு சொல்ல முடியாது, ஃபஸ்ட் அவங்க அசசின்ஸ்ன்னு தெரியாமல் தான் நான் ஒரு ஏழை மக்கள்னு சொல்லி தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவனுக்கு இப்போது லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது, எப்படி இதெல்லாம் இவனுக்கு ஹீரோவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு ஒன்று கேட்கா. உங்களுக்கு மெமரிஸ் எதுவும் திரும்ப வந்துட்டான்னு சொல்லவும், ஹீரோ என்னென்னா என்ன நினைக்கிங்க, நீ உங்களுக்கு மெமரிஸ் திரும்ப வந்ததான் எனக்கு யாருமே நியூஸ் சொல்லலையே அப்படின்னு சொல்லவும், ஏன்னா உன்னை சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாருமே முட்டாள், எல்லாருமே என்னை ஸ்பையாக தான் வச்சுருக்கேன் தவிர எதுவுமே ஒழுங்காக செய்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாங்க. அவனுக்கு லைட்டாக பதட்டம் வரும். அப்படி ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டு, எனக்கு உங்கள் மெமரிஸ் திரும்ப வந்ததில் சந்தோஷம்னு சொல்லவும், ஹீரோ என்னென்னா கையை தள்ளி வச்சுட்டு, உன்னை பார்க்கவே பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. செய்வான் அதே கோவத்தோடு இங்கே வந்து அவனோட அசசின்ஸை கேட்கான். ஹீரோக்கு மெமரிஸ்லாம் திரும்ப வந்தது உங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சுன்னு சொல்லவும், இல்லை அந்த மலையில் வச்சு இருக்கிற மொத்த பழைய வீரர்களையும் போக சொல்கிறப்போ எல்லாம் பழசு மாதிரி தான் இருந்துச்சு, மெமரிஸ் திரும்ப வந்த மாதிரி உங்களுக்கு தெரியலன்னு சொல்லவும், ஓ அப்போ இந்த கண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி 2 கையை வச்சு அந்த கண்ணத்தை அப்படியே அமுக்குறான். அவனும் வழியில் துடிக்கான். பக்கத்தில் லேடி ஷாமன் அதுக்கு மேலே பயப்படுறாங்க. இது அதோட மட்டும் நிப்பாட்டாமல், நீ கொல்ல வேண்டிய ஆளை அந்த இடத்துல வச்சு கொண்டிருந்தா ரொம்ப பிரச்சனை முடிஞ்சிருக்கும், தேவையில்லாமல் நீ என்னென்னா மாஸ்டர் யாங்க போட்டு கொண்டிருக்க, உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாள் எடுத்து அடிக்க போகிறான். கரெக்டாக லேடி ஷாமனும் அந்த சைடு கத்திட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பயத்தில். இப்போ அப்படியே திரும்பி லேடி ஷாமனை பார்த்து தான், நீ என்ன அமைதியாகவே இருந்துகிட்ருக்க, ஹீரோவோட கதையை எப்போ முடிக்கிறதா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அங்கே லேடி ஷாமன் என்ன இப்போ என்னோட டேனான்னு சொல்லிட்டு, அக்கி எப்பவும் நம்ம சொல்கிற ரூல்ஸ்க்கு ஒத்துக்கிட்டானோ அப்போவுமே அவனோட கதையை முடிச்சிடலாம், அந்த பூஜையை பண்ணிடலான்னு சொல்லவும், நீ அக்கின்னு அக்கியே சொல்லிட்டு இருக்காத, ஃபஸ்ட் அந்த பூஜையை பார்க்க பாரு அப்படின்னு சொல்ல கோவத்தில் திட்டுறான். அவ்வளோ இஷ்டம்னா நீயே செஞ்சுக்கிட வேண்டியதானேன்னு அங்கே லேடி ஷாமன் கொஞ்சம் கோவத்தில் கத்தையும், இப்போ உனக்கு சாகணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு லேடி ஷாமனையும் மிரட்டிட்டு இருக்கான். அப்படி இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோ தான் ராணியையும் ஹெட்மினிஸ்டரையும் கூப்பிட்டு வச்சு மெமரிஸ் திரும்ப வந்ததை பற்றி சொல்லிட்டாங்க போல். 2 பேரும் என்ன பண்ணணும், உள்ள ஒரு பதட்டம் இருக்குது, ஆனால் அப்படியே ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க. எனக்கு உங்கள் மெமரிஸ் வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நானும் இப்படியே இருந்துருவேணும்னு பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங்கை ராணி போடவும், ஹெட்மினிஸ்டர்னா எனக்கு தூக்கம் கூட வரல, தூங்குச்சில் கூட நான் ரத்தமாக வாமிட் எடுத்து நான் சாகுற மாதிரி கனவு கண்டேன்னு ஒரு ஆக்டிங்கை போட. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோ என்னென்னா ஹெட்மினிஸ்டரை பார்த்துட்டு, அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க, அது கண்டிப்பாக நடக்காது, கண்டிப்பாக உங்கள் பேர பையன் வருவான், இந்த நாட்டை உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கலாம், அப்படி தானே நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், நீங்கள் எதை வச்சு பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலன்னு அப்படிலாம் நடிக்கலை அப்படின்னு சொல்லி இங்கே ஹெட்மினிஸ்டர் சொன்ன உடனே அதுக்குள்ள ஹீரோ என்னென்னா ராணியை பார்த்து கேட்காங்க, யார் காரணம், இந்த குழந்தைக்கு யார் காரணம், உண்மையை சொல்லுன்னு சொல்லி கொஞ்ச
கொஞ்சம் மிரட்டினோடனே அவளும் ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சு தான் இதெல்லாம் சொல்லியிருப்பா. இப்போ என்ன சொல்கிறான்னா, இதுக்கு அக்கி தான் காரணம், எனக்கு தெரியாது அன்றைக்கி நைட்டு நான் அக்கி கூட தான் இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு மறுநாள் விடியறப்ப தான் தெரியும் அக்கின்னு சொல்லிட்டு. என்ன இருந்தாலும் ஒரே பாடியில் 2 சோல்ஸ் வந்துட்டு தான் போகிறீங்க, அப்படி பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த குழந்தையும் உங்களோட பிளட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் நடிப்பை போடுறா. இதை அப்படியே ஹீரோ நம்பியாச்சுன்னு நினைக்கிறேன். அக்கி தான் இதுக்கு ரீசன் சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் அக்கிக்கும் தெரியுது, அக்கியும் பார்த்துட்டு தான் இருப்பாப்ல. அவரும் நினச்சிக்கிட்டு தான் நடி உன்னால் எவ்வளோ முடியுமோ நடிச்சிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கி நினச்சிட்டு இருக்கேன். இதை கட் பண்ணி அப்படியே இங்கே ராணியோட கோட்லேடியை இங்கே இவங்களோட அம்மா பிடிச்சி வச்சு நல்லா அடி வெளுத்துட்டு இருக்காங்க. என்னென்னா இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு யார் காரணம்னு சொல்லி கேட்காங்க. அவள் ரொம்ப உண்மையாக இருப்பா போல ராணிக்கு. அவள் வாயே திறக்காமல் தான் அதுக்கு அரசர் தான் காரணம்னு சொல்லிட்டு நல்லா அவளும் நடிச்சிட்டு இருக்கா. இங்கே அதுக்கு மேலே பொறுத்துக்கூடாத மாதிரி நல்லா அடிச்சுட்டு இருக்கிறப்போ இன்னொன்று சொல்கிறா, நீ இப்போ என்கிட்ட உண்மை சொல்லிட்டேன்னா வையன், கண்டிப்பாக இவங்க தான் அரசனாக மாறுவான். இவங்க அரசனாக மாறினா அவனுக்கு காங்பெயின் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. ஒன்று நான் காங்பெயினாக மாற்றுறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்போ சடனாக ஒரு தூரத்துலேருந்து ஒரு அம்பு வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோட்லேடி கழுத்துலேயே விழுது. அவளும் அதே இடத்துல இறந்து போகிறா. அவளை கொள்ளதுக்கு அசன்சியன் அனுப்புனது யாருன்னு பார்த்தா ராணி தான். எங்கே அவள் மூலியமாக உண்மை வெளியே வந்துருமோன்னு தெரிஞ்சு அவளை கொள்ள சொல்லிட்டா. இதை கட் பண்ணி அப்படிங்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ தனியாக ஹீரோயினை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் டைமில் ஹீரோயின் லாஸ்ட் டைம் 4th பிரின்ஸை மீட் பண்ண போகிறப்போ ஹீரோக்காண்டி ஒரு மேப் வச்சுட்டு போயிருப்பாங்க, ஒரு நோட் வச்சுட்டு போயிருப்பாங்க. மாஸ்டர் யாங் சுற்றி எங்கெங்கே யாரெல்லாம் அசசியன் இருக்காங்கன்னு சொல்லி குறிச்சி வச்சு அதை தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கிறப்போ சடனாக அந்த இடத்துக்கு சீஜன் வரான். சீஜன் வந்து அது ஈனச்சை காணவே இல்லைன்னு சொல்லவும் அவன் உடனே என்னை மன்னிச்சுங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கான். நீ என்ன பண்ண வர, குன்னுட்டியா அப்படின்னு சொன்னால் அதுதான் இல்லை. அப்படியே கட் பண்ணி இங்கே ஈனச்சை தான் காட்டுறாங்க. ஈனச்சை ஏதோ ஒரு இருட்டு ரூமில் நல்லா சேரோட சேர்த்து கட்டி போட்டிருக்காங்க. இப்போ தான் மயக்கம் தெளிஞ்சதுமே அங்கேருந்து சீஜனை தான் திட்டிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் நகரவும் சேரோட சேர்த்து கீழே விழுந்துடுறாங்க. விழுந்தால் அந்த கட்டியிருக்க கை ரொம்பவே லூஸாக கட்டியிருக்கு. எந்த அளவுக்குன்னா ஈனச்சே அந்த கயிறை அவுத்துட்டு வெளியே இருந்தவளுக்கு. ஸோ அப்படியே என்னமோ ரொம்ப பெருசாக ஆனது மாதிரி அப்படியே தவுந்து கரெக்டாக டோர் பக்கத்தில் வந்து நிற்காங்க. யாராவது காப்பாற்றுங்கன்னு கூப்பிட்டு பார்க்காங்க. ஆனால் ஒரு சத்தமும் இல்லை. சரி என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த டோர் கதவை லைட்டாக ஊத தான் செய்வாங்க. அப்படியே மெதுவாக திறக்கும். கூட கொஞ்சம் ஊதுனா ஃபுல்லாகவே திறந்துடும். ஸோ இது சீஜோன் வேணும்னா லைட்டாக கட்டி வச்சுட்டு போயிருக்கான். எங்கே இவங்க சொல்லி நம்ம எதுவும் செய்யலைன்னா பின்னாடி பிரச்சனை வருமோன்னு சொல்லி தான் அப்படியே இதை கட் பண்ணி இங்கே ஹீரோயினா தனியாக இங்கே இப்போ ஹீரோயினை பார்க்கறதுக்கு அவங்க இருக்கிற அசசியன் குரூப்பை பார்க்க போகிறாங்க. அவங்க அசசியன் எங்கெல்லாம் இருக்காங்கன்னு ஹீரோக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, மாஸ்டர் அந்த மேப் கொடுக்குறப்போ அதுக்குள்ளே யாருக்கும் தெரியாத அளவுக்கு 2 பேப்பரை ஒட்டி வச்சு அதில் ஒரு சீக்ரெட்டாக ஒரு மேப் வச்சுருப்பாங்க, இந்த அசசியன் குரூப் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் ஒரு லைன் எழுதியும் வச்சுருப்பாங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த அசசியன் குரூப் எங்கே இருக்குன்னு தேவைப்படாது, மேபி எதுக்காட்டு தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்னு சொல்லி தான் எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ ஹீரோயினை பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அங்கே அசசியன் குரூப்பை தான் காட்டுறாங்க. எல்லாருமே இப்போ மாஸ்டர் யாங் இறந்ததை நினச்சி கவலையாக தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம லீடராக நம்ம ஹீரோயினை தான் வைக்கணும், அதான் மாஸ்டர் ஆசைப்பட்டது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சொல்லவும் அதில் யாருக்குமே இஷ்டம் இல்லாத மாதிரி தான் இருக்குது, இன்க்ளூடிங் ஹீரோயினுக்குமே. ஸோ என்ன பண்ணேன்னு சொல்லி மற்றவங்களும் ஹீரோயினை ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு வரவும் ஹீரோயினா இல்லை எனக்கு இதில் இஷ்டம் கிடையாது, மாஸ்டர் யாங்க்கு நான் இப்படி லீடராக மாறுறதும் பிடிக்காது, எனக்கு இது வேண்டான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மற்ற அசசியன்ஸ் கோவப்படுறாங்க. எப்படி இந்த நிலைமையில் உன்னால் இப்படிலாம் பேச முடியுது, யோன் ஃபேமிலிக்காண்டி நாங்கள் எல்லாமே செஞ்சுருக்கோம், இது எல்லாமே அதுக்காண்டி வந்தது தான், இப்போ எப்படி உன்னால் இப்படிலாம் பேச முடியுதுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஹீரோயின் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசர் வந்து ஆட்சி தப்பாக செஞ்சுட்டு இருந்தார், அதை சரி கொண்டு வரணும்னா நம்ம இங்கே அசசியனாக இருக்கோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு சொல்கிறவும் அவங்க ரொம்பவே கோவப்பட்டுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே கையில் வாள் எடுத்து அடிக்கிற போகிற மாதிரி போகிறாங்க. அதில் இருக்கிற இன்னொரு அசசியன் என்னென்னா, இப்போ ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதும் சரி, இப்போ அசசியன் குரூப்பில் லீடராக வேண்டான்னு சொல்கிறதும் சரி, அதை பார்த்து வச்சுட்டு நீ போகிற பாதை ரொம்பவே தப்பாக இருக்குது, இருந்தாலும் இருக்கட்டும், யோன் ஃபேமிலிக்கு நாங்கள் செய்கிற லாஸ்ட் மரியாதையாக இருக்கட்டும், நீ சொல்கிறதே நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், இங்கேருந்து பேர் இதுக்கு மேலே உங்களுக்கு நான் துணையாக இருக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லவும் ஹீரோயினும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. நான் இங்கேருந்து போகிறேன் இருக்கட்டும், ஆனால் எனக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், நான் செய்கிறதும் சரி என்னை பிடிக்கலனாலும் சரி இன்றைக்கி நைட்டு என்னை வந்து கொண்டுருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அங்கே போய் தனியாக நின்றுக்கிட்டு மாஸ்டர் நினச்சி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ நேரம் இங்கே நடந்ததை ஹீரோவும் தனியாக ஒளிஞ்சிருந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கு ஹீரோவும் அங்கே தான் இருக்காங்கிறது தெரிஞ்சுட்டு ஸோ ஹீரோவை பார்த்து கேட்காங்க, நான் இங்கே இருப்பேன், அசசியன் குரூப்லாம் இங்கே தான் இருக்குன்னு சொன்னது மாஸ்டர் யாங் தான் சொல்லவும் ஹீரோவும் மேட்ரு சொல்கிறாங்க, அந்த நோட்டுக்குள்ளே இப்படி ஒரு மேப் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எப்போவுமே என்னை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே தவிர அப்படி தான் இருந்திருக்காங்க, ஆனால் என் பக்கத்தில் தான் எப்போவுமே இருந்திருக்காங்கன்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்கையும் இப்போ ஹீரோ நடந்துக்கிற விதம் எல்லாம் பார்க்குறப்போ மெமரிஸ் திரும்ப வந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு மெமரிஸ் திரும்ப வந்துட்டு தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹாப்பி ஆகிறாங்க. சேம் டைமில் இனி ஹீரோ கூட எந்த ரிலேஷன்ஷிப்புன்னு நினச்சிக்கிட்டு இனி இந்த நாட்டுக்கு என்ன வேணுமோ அதை செய்ய
செய்ய ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் நல்லா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோ என்னென்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு அங்கே அக்கியோட மைண்டை ரீட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அக்கியை பற்றி கொஞ்சம் தான் இன்னும் ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கணும், ஃபுல்லாக என்ன இருக்குதுன்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. இப்படி ட்ரை பண்ணப்போ அக்கிக்கு ரொம்பவே அங்கே பெயினாக இருக்குது. சேம் டைமில் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு சைன் லாங்குவேஜில் சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் மெமரிஸ் திரும்ப வரல, அக்கியை நான் ஏமாற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கும் அது புரியுது, எல்லாம் வேணும்னு தான் செய்தாங்க. ஏன்னா இன்னும் அக்கிக்கு தெரியாது ஹீரோக்கு மெமரிஸ் திரும்ப வரலன்னு சொல்லிட்டு. அக்கியும் ஹீரோக்கு மெமரிஸ் திரும்ப வந்துட்டு தான் நினச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த சீனை கட் பண்ணி அப்படியே இங்கே அரண்மனைக்கு தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்ததுமே அங்கே என்னென்னா ஈனஸ் அவங்களோட அறைக்கு வராங்க. ஸோ ஈனஸ் எப்படி இங்கே கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஈனஸ் ஹீரோவை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி. சேம் டைமில் அங்கே தான் சீஜோன்னு இருக்கான். சீஜோனை பார்த்தோன்னே அப்படியே கொந்தளிக்காப்புல, இவன் தான் காரணம், நீ என்னை கொண்டு போய் மயக்க மருந்து கொடுத்து என்னை அடைச்சி வச்சுட்டான், இவன் தான் காரணம், இவன் இப்போ நம்ம பக்கமே கிடையாதுன்னு சொல்லி திட்டவும் ஹீரோன்னு சொல்கிறாங்க, உங்கள் அம்மா அப்பா சேஃபாக தான் இருக்காங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணது சீஜோன் தான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் ஈனச்சு அமைதியாகிறாங்க. இப்போ நான் அந்த இடத்துல இல்லைனா என்னை கண்டிப்பாக யூங் தேடுவான்னு சொல்கிறப்போ, நான் இங்கே அரண்மனையில் இருக்கிறப்போ இனி உங்களை தேட மாட்டான், நீங்கள் எப்பவும் போல் என் பக்கத்துலேயே இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அதை கட் பண்ணி இங்கே அக்கி இருக்கிற இடத்துக்கு தான் வராங்க ஹீரோ. அக்கி வந்ததுமே கேட்கான், உனக்கு மெமரிஸ் திரும்ப வரல தானேன்னு சொல்லவும் ஹீரோ அப்படியே ஆக்டிங்கை தான் போடுறாங்க. ஏன்னா இன்னும் வந்து அவங்க போட்டு தான் வாங்குறான். ஹீரோன்னு சொல்கிறாங்க, நானும் அப்படி தான் ஆசைப்படுறேன் இந்த மெமரிஸ் திரும்ப வராமல் இருந்திருக்கலாம்னு சொல்லவும், இதுக்கு தான் சொன்னேன் உன்னோட மெமரிஸ் ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் நான் உன்ட்ட போய் சொன்னேன்னு சொல்லி ஒரு ஆக்டிங்கை போடுதான். அது மட்டும் இல்லை, உனக்கு எப்படி மெமரிஸ் திரும்ப வந்துச்சுன்னு சொல்லி கேட்கவும் ஹீரோ என்னென்னா, மாஸ்டர் யாங் இறந்ததை பார்த்ததும் ரொம்ப ஷாக்கிங்கில் இருந்துச்சு, மேபி அதனால் கூட என் மெமரிஸ் திரும்ப வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இங்கே அக்கி என்னென்னா அதை நம்புகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஹீரோ என்னென்னா, உண்மையாகவே இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ராணிக்கு வந்து குழந்தையோட அப்பா நீத்தானான்னு மாதிரி கேட்காங்க. அக்கி என்னென்னா கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு என்ன நினச்சேன்னு தெரியல, ஆமாங்கிற மாதிரியே பதில் சொல்லவும் ஹீரோவும் திங்க் பண்ணுறாங்க, அக்கி வந்து போய் தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணல. அக்கிக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னை திட்ட மாட்டியா என்ன, இப்போ என்ன அசால்ட்டாக இருக்கேன்னு சொல்லவும், எனக்கு தூக்கம் வருது, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோ தூங்க போகிறாங்க. ஸோ அங்கேருந்து இப்போ அக்கி ஸ்ட்ரெயிட்டாக இங்கே அரண்மனைக்கு தான் வராங்க. விடிஞ்சதுமே கண்ணை திறந்து பார்த்தா எல்லாம் பிளர்ராக தெரியுது. ஸோ அக்கி ரொம்பவே வீக் ஆகிட்டா இருக்கான். பக்கத்தில் என்னென்னா ஈனஸ் தூங்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அக்கி பயந்து போய் யாருன்னு ஓப்பன் பண்ணால் ஈனஸ். ஸோ இவனை எதுக்கு ஹீரோ இங்கே தூங்க வச்சுருக்கான்னு சொல்லி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஃபைனலாக அந்த அசசைன் குரூப்லேருந்து வெளியே வராங்க. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கப்போ திங்க் பண்ணுறாங்க, ஹீரோ ஏதோ பிளான் போட்டிருக்காங்க, சேம் டைமில் அக்கி ஏமாற்றிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், ஹீரோ ஏதோ பிரச்சனையில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ திங்க் பண்ணிட்டு இருக்கப்போ கண்டிப்பாக அக்கி இன்னைக்கு தூங்கி எழுந்திரிச்சா என்னை பார்க்கறதுக்காண்டி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையும் கரெக்டாக வழிபாதையில் குதிரையோடு அக்கி வந்துட்டு இருக்கான். ஏன்னா இப்போ அக்கிக்கு வந்து சுற்றி எதுவுமே தெரியல, பிளர்ராக தான் தெரியுது. சேம் டைமில் குதிரையை பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் எப்படியோ கெட்டி போட்டுட்டு அங்கேருந்து ஹீரோயினை தான் தேடுறாங்க. இவ்வளோத்துக்கும் ஹீரோயின் ரொம்ப பக்கத்தில் தான் இருப்பாங்க. எப்படியோ அங்கே எங்கேயும் தேடி போகிறதுக்குள்ள ஹீரோயினே பக்கத்தில் போய் பேசுகிறாங்க. அக்கியும் ஆமாங்கிற மாதிரி பதில் சொல்லலாம். ஹீரோயின், உங்களுக்கு இன்னும் கண்ணு பிளர்ராக தான் தெரியுதா, நான் தந்த மூலிகை எதுவும் சாப்பிடலையான்னு சொல்லவும், இல்லையே நான் சாப்பிட்டேனே எனக்கு நல்லா தெரியுது, அங்கே போய் அங்கே மரம் இருக்குது, எனக்கு இங்கே சுற்றி இருக்க இடம் நல்லா தெரியுதுன்னு சொல்லி போடுறான். இங்கே ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தெரியுது அங்கே அக்கிக்கு கண்ணு பிளர்ராக தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு வேற இங்கே அக்கிட்ட சொல்கிறாங்க. கிளம்புறியா, எங்கே போகிற அப்படின்னு சொல்லவும், எங்கேயோ எனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அக்கி என்னென்னா, இது ஹீரோவுக்கு தெரியுமா, ஒன்றும் சொல்லலையான்னு சொல்லவும், இதை ஹீரோட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னோடனே, அப்போ இது எனக்கு மட்டும் தான் தெரியும், என்கிட்ட மட்டும் தான் நீ சொல்லிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அக்கி கொஞ்சம் ஹாப்பியாகுது. சேம் டைமில் நேற்று நைட் இங்கே ஹீரோ எதுவும் வந்தானான்னு சொல்லி கேட்கவும், இங்கே ஹீரோயின் என்னென்னா, ஏன் அவர் அப்படி சொன்னாரான்னு சொல்லி கேட்காங்க. எதுக்கு இப்போ அக்கி இப்படி இந்த கொஸ்டின் கேட்கானா, இப்போ ஹீரோ என்ன செய்கிறாரு, அவர் என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு அவரோட மைண்டை இப்போ அக்கியால் ரீட் பண்ண முடியலை. இது நாள் வரைக்கும் அப்படி தான் ரீட் பண்ணால், ஆனால் இப்போ முடியலை. ஸோ அதை நினச்சி தான் கேட்டான். ஆனால் அக்கி என்னென்னா, இல்லையே அவன் என்ன செய்கிறான் எதுலாம் செய்யலை எல்லாமே எனக்கு தெரியும், அதான் சும்மா அவன்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு அப்படியே இங்கே இப்போது ராணி ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வேணும்னே சொல்கிறான். ஹீரோயினும் அதை கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கும் புரிஞ்சுட்டு ஹீரோ வந்து அக்கியோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இது அக்கிக்கே தெரியலன்னு சொல்லிட்டு. இன்னும் இப்போவும் நீ ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்கவும், இல்லை நான் அவரை மறந்துட்டேன், எனக்கு எதுவுமே தேவையில்ல, அதான் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. ஆனால் அக்கி என்னென்னா கையை பிடிச்சிட்டு, நீ எங்கேயும் போகண்டா, நம்ம 2 பேரும் ஒன்றாவே சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்கிறான். அதை எப்படி முடியும், நீங்கள் ஹீரோட உடம்புல இருக்கீங்க, அது முடியாத காரியம்னு சொல்லவும், இல்லை நான் இப்படியே இருந்தால் நான் அழிஞ்சு போயிடுவேன், ஸோ எனக்கு பதிலாக ஹீரோவை தான் இல்லாமல் பண்ணணும், என்னால் முடியும், நான் பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிளான் கேட்டதுக்கு, இல்லை நான் வந்துட்டு அப்புறமான்னு சொல்கிறேன்னு சொல்லவும், ஹீரோயின் அது எப்படி, நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோ முழுசாக இல்லாமல் போயிடுவாங்க, நீங்கள் ஹீரோட இடத்துக்கு வந்துடுவீங்க அப்படி தானே சொல்லவும், இப்போ என்ன நீ ஹீரோவை பற்றி கவலைப்படுறேன், அவனை தான் மறந்துட்டேன்னு சொல்கிறியே, மறுபடியும் என்ன இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லவும், இல்லை நான் இப்போ என்னோடய ஃபீலிங்ஸை நினச்சி கவலைப்படலை, நாட்டை நினச்சி தான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன், இப்போ ஆல்ரெடி நாட்டிலே பெரிய
பிரச்சனை போயிட்டுருக்கு, இது வேறு நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லவும், ஏன் நிலமை என்ன, நான் இல்லாமல் போவேன்னா அதை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா அப்படி இப்படின்னு கொஞ்சம் கத்துறான். ஸோ ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது இவன் ஹீரோவை இல்லாமல் பண்ணதுக்கு ஒரு பிளான் வேறு வச்சுருக்கான். ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் பொறாமையும் கோவத்துலையும் இருக்கான். இது கண்டிப்பாக ஹீரோ மேலே தான் காட்டுவான், நம்ம பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தெரியுது. அக்கியை பார்த்துட்டு எனக்கு நீங்களும் சரி ஹீரோவும் சரி அழிகிறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லவும், அங்கே அக்கியும் அதை நம்பிட்டான் போல். நான் இங்கே இப்படி இருக்குது உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்கவும் ஆமான்னு தலையாடினோடனே ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிடுதாங்க. ஆனால் ஏன்னு தெரியல அக்கி இப்படி ஹீரோயின் ஹக் பண்ணுறப்போ அந்த பெயினாக தான் இருக்குது அக்கிக்கு. இதை அப்படியே கட் பண்ணி இங்கே ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோ ரொம்பவே ட்ரை பண்ணாங்க அக்கியோட மைண்டை ஃபுல்லாக ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு, சேம் டைமில் நம்மளோட மெமரிஸும் கொண்டு வர முடியுதான்னு பார்க்க ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. சொன்ன மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஹீரோயின் எப்படி அவங்களோட லைஃப்பில் வந்தாங்க, என்னெல்லாம் நடந்துச்சு, இவங்க என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கான், அவங்க அப்பா என்னெல்லாம் செஞ்சாங்க, அரண்மனையில் என்னெல்லாம் நடக்குது, நாட்டில் என்ன நடக்குதுன்னு ஒவ்வொன்றா அப்படியே ஹீரோவுக்கு மைண்டில் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே இவங்களும் அக்கியும் லாஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ என்னெல்லாம் பேசினாங்கிறதும் வருது. ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஒரு பிளானை போட்டு வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் அக்கிக்கும் இப்போ ஒரே பிரச்சனையாக இருக்கிறது ஹீரோ மட்டும்தான். ஸோ ஹீரோ இல்லாமல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, அக்கி காலத்தில் எப்படி அந்த கத்தியை குத்தி அக்கியை கொஞ்சம் நாளைக்கு படுக்கையாக போட்டு அப்படி குள்ளலான்னு பிளான் போட்டுருந்தாங்களோ அதே பிளானை தான் இப்போ ஹீரோக்கும் அதே பூஜையை செஞ்சு அதே கத்தியை குத்தணும்னு சொல்லி பிளான் போட்டு வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ ஹீரோக்கும் ஞாபகம் வருது. ஆனால் அந்த கத்தி இப்போ ஹீரோ கையில் தான் இருக்குது. ஏன்னா ஹீரோ தான் அதை எடுத்து வச்சுருக்காங்க. அதை கட் பண்ணி அப்படிங்கிற ரியாலிட்டிக்கு வந்தோன்னா அக்கியும் இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அக்கி வந்து நீ எப்போ ஹீரோவை கொழுதியோ அப்போ உனக்கு நான் அரசராக விட்டு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் போல். அதனால் ஒரு பேப்பரில் எழுதி கொண்டு வந்து அதில் சீல் வைக்க சொல்லி இவங்க கேட்கான். ஆனால் அக்கி என்னென்னா நீ என்னைக்கு அந்த பூஜை செஞ்சு ஹீரோ இல்லாமல் பண்ணுறியோ அன்றைக்கி தான் நான் அதில் சீல் வைப்பேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு இவங்களுமே இன்றைக்கி நைட்டு நம்ம அந்த பூஜையை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இவங்க ரெண்டு பேர் பேசின கான்வர்சேஷன் அப்படியே இங்கே ஹெட் மினிஸ்டரோட காதுக்கு போகுது. சொல்கிறது யாருன்னு பார்த்தோன்னா இவங்களோட அசாசியன் தான். ஸோ அவனையும் விலை கொடுத்து வாங்கிட்டான் ஹெட் மினிஸ்டர். என்னென்னா மினிஸ்டர் ஆக்குறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி இதுக்கு ஹெட் மினிஸ்டர் என்ன பண்ண போகிறான்னு தெரில. அப்படியே நைட் டைம் போல் அந்த பூஜை பண்ணுறதுக்காண்டி தான் அக்கி போகிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க வெளியே நின்று பார்த்துட்ருக்கான். ஆனால் இதெல்லாம் வெளியே நின்று ஹீரோயினும் நோட் பண்ணுறாங்க. அப்படியே என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா உங்கள் உள்ளே போனோடனே பூஜை ஆரம்பிக்கல, ஏன் ஆரம்பிக்கலன்னு லேடி ஷாமனை போய் கேட்டால் இல்லை எங்களை அந்த ஷாமனோட சங்கத்துலேருந்து எங்களை வெளியே அனுப்பிட்டாங்கல்ல, ஸோ அந்த கத்தியை நாங்கள் செய்யவே இல்லை, இப்போ நீ இங்கேருந்து போனால் இவங்க என்ன ஏதாட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம், எனக்கு வேறு வேலை இல்லை பேர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அக்கி வெளியே போகும். கரெக்டாக அந்த டைம் மந்திரவாதி வந்துருதான். ஸோ வந்ததுமே ஒரு வழி இருக்குது, உன்னோட கழுத்தில் குத்தின கத்தியை நீ ரிட்டன் கொண்டு வந்தேன்னா அந்த பூஜையை செஞ்சு ஹீரோவை இல்லாமல் பண்ணலான்னு சொல்கிறான். ஓ அந்த கத்தி தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் வாரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ இங்கே ஹீரோவை மீட் பண்ணதுக்கு தான் வந்திருக்கான். ஹீரோவை பார்த்ததுமே என்ன எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், இல்லை ஒரு பொருளை மறந்து வச்சுட்டேன் அதை எடுக்க வந்திருக்கேன்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். ஹீரோக்கு புரிஞ்சுக்கிறது கத்தியை தானே தேடிட்டு இருக்கேன்னு கத்தியை காட்டுறாரு. ஸோ அந்த கத்திக்காண்டி இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஃபைட் வருது. ஸோ இங்கே ரியாலிட்டியில் என்னென்னா ஹீரோயின் இதை ஒளிஞ்சிருந்து பார்த்துருப்பாங்க, புரிஞ்சுட்டு அந்த கத்தியை ஹீரோவோட கழுத்தில் குத்தி ஹீரோவை இல்லாமல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ படுத்து கிடக்கிற அக்கியை எழுப்புறான், நீங்கள் இங்கே ரியாலிட்டிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் நல்லா வெறித்தனமாக ஃபைட் போட்டுட்ருக்காங்க. இங்கே ஹீரோயின் என்ன மந்திரவாதியை தள்ளி விட்டுட்டு அவங்க ஹீரோவும் அக்கியும் இருக்கிற இடத்துக்கு போகணுன்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, அங்கே போக முடியல. இங்கே இவங்க ரெண்டு பேர் ஃபைட் போட்டுருக்குச்சுல, கத்தி ஒரு பக்கம் பேது. ஸோ அந்த கத்தி அக்கி கையில் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே ஹீரோவை குத்தணும்னு பக்கத்தில் வராங்க. அதை அப்படியே கட் பண்ணி இங்கே ரியாலிட்டியில் படுத்து கிடக்கிற அக்கி அப்படியே தூங்கி எந்திக்காங்க. ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ ஒன்று ஆகிட்டுன்னு சொல்லிட்டு, இவனை எதுக்கு இப்படி பண்ணேன்னு சொல்லி அக்கியை திட்டிகிட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சிருக்கேடான்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் அந்த இடத்துல ரொம்பவே பிரேக் ஆகி அழ ஆரம்பிக்காங்க. அவ்வளோதான், இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க. ஸோ ஹீரோ இருக்காங்களா இல்லை இறந்துட்டாங்களா, இந்த அக்கி ஏன் இப்படி மாறினா, இல்லை அடுத்தது நல்லவனா மாறிடுவானான்னு சொல்லிட்டு இது எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே எபிசோட் லாஸ்ட் எபிசோடில் பதில் இருக்கும். ஸோ அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.